ஏம்மா இதே ஒன்ற ஒரு கேள்வி இந்த நம்ம நீட்டு தேர்வு இருக்கலாம் அதை வச்சு நீ என்ன நினைக்கிறா? ஒரே போராட்டமாக இருக்குது. அது இருக்கு, நல்லது நினைக்கிறியா கெட்டது நினைக்கிறியா? நீட் இருக்கணும் மாமா. நீட் இருக்கணும். என்ன பிரயோஜனம் சொல்லு. இல்லை, இப்போ நீட் இருந்தால் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீட் இல்லைன்னா பணக்காரனும் பெட்டி பெட்டியாக இறக்குவானுவேன், பணக்கார காலேஜ் நல்லா டெவலப் பண்ணுவானுவேன், போயிட்டே இருப்பானுவேன். பணக்காரனோ மட்டும் படிப்பாங்க, ஏழைங்கள் டாக்டர் சைடு போக முடியாது. பணம் இருந்தால் போக முடியும், இல்லைன்னா பார்த்து இல்லைன்னா பார்த்துட்டு ஏழைங்க என்ன பண்ணுவாங்க, சொத்தை விற்கணும், வீட்டை விற்கணும், இருக்கிற இடத்த எல்லாத்தையும் விற்றுட்டு நடுத்தரில் போய் நின்றுட்டு படிக்க வைக்கணும்ன்ட்டு யோசிப்பாங்க. கஷ்டம் அது. கஷ்டம். இது வந்து நம்மளை பாட்டு மக்களுக்கு எல்லாம் மேக்ஸ் எல்லாத்தையும் தெரியுது. புரியாத முட்டாளர்லேருந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காரு. இதை பற்றி நினைக்க முட்டாள்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு மேலே என்ன மாமா சொல்லணும்? முட்டாளுக்கு 5 அறிவு 4 அறிவோ தெரில, பாவம். அவங்க பிள்ளைகளும் இருக்கத்தானே செய்யறோம். இதுல போராட்டத்துல கலந்துக்கூடிய பிள்ளைகளும் கண்டிப்பா இருக்கத்தானே செய்யும். இதுல அவங்கெல்லாம் மேபி டாக்டர் சைடு போக மாட்டாங்களா இருக்கும், அதனால அவங்களுக்கு தெரியல, புரியல. இல்லைன்னா பணம் இருக்கிறவங்களா இருக்கும், என்னானாலும் பாத்துக்கலாங்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க. அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க, பணம் இருக்கிற அவிய பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்போ பாவப்பட்ட மக்கள் சரி நம்ம பிள்ளைகளாலும் படிக்க வைக்கணும்னு என்ன செய்ய முடியும்? 1 கோடி ரூபா கொடுத்து நம்மளால படிக்க வைக்க முடியுமா? எங்க போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம பிள்ளை நல்லா படிச்சுன்னா டாக்டர் ஆகிட்டு போவோம். நீட்டு இருந்தா ஆமா கரெக்டா. நீ படிக்க வச்சு நீட்டு கிடையாது, நான் படிக்க வச்சு நீட்டு கிடையாதுப்பா. ஆமா கரெக்டு தானே? அப்போ அந்த நீட்டு இருந்திருக்கும்னா இந்த டைம்ல நீ என்ன செய்துக்கலாம்? உன்னால ஆமா கரெக்ட் டாக்டர் ஆகிக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து வாய்ப்பு கிடைச்சவங்க வந்து அதை பயன்படுத்திக்க தெரியாமல் என்ன செய்யாங்க, ஒரு போராட்டமாக நடத்துகிறாங்க. ஆமாம், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டு அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஓகே, அந்த மினிஸ்டர் ராஜினாமா பண்ணது எல்லாம் ஓகே. ஆனால் நீட் எதுக்கு கேன்சல் பண்ணணும் தான் எனக்கும் இப்போ வரைக்கும் புரியாத ஒரே கான்செப்ட். நம்ம அரசியல் பேசணும், நான் சொல்கிறேன், பொதுவான விஷயத்தை நம்ம பேசுகிறோம். அதான் சொல்கிறேன், அவங்க போனது வரைக்கும் ஓகே, ஆனால் நீட் ஏன் கேன்சல் பண்ணுங்கிறது தான் என்னோட கொஸ்டின். இதுதான் புரியாத தற்குறியும் பாவல. தற்குறி கரெக்ட்.